தெரியுமா உங்களுக்கு 108 திவ்ய தேசங்கள் எந்த அடிப்படையில் உள்ளது? ஒரு வீடு, அலுவலகம் போன்றவைகள் புதியதாக கட்டும்போது வாஸ்துபடி எந்த மூலைகள் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த திசைகளில் எவ்வளவு நீள அகலம் இருக்க வேண்டும் என்று கணக்கிடுவதை பலரும் அறிந்திருப்போம். இந்நிலையில் ஒரு கோயில் கட்டும்போது அதன் ஆகம விதிகள் என்ன கூறுகின்றன என்று நன்கு ஆலோசித்து அதன்படியே கட்டிடங்கள் கட்டப்படுவதுண்டு. அவ்வாறிருக்கையில் விஷ்ணு பகவானுக்குரிய 108 திவ்ய தேசங்கள் எப்படி, எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று தெரிந்து கொள்வோம். எந்த அடிப்படை? விஷ்ணு பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களாகவும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட ஸ்தலங்களாகவும் திவ்ய தேசங்கள் கருதப்படுகிறது. இந்த திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 என்று விஷ்ணு பகவானே பிரம்மாவிடம் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை பிரம்மதேவர் விஷ்ணு பகவானிடம் வைகுண்டம் தவிர வேறு எங்கெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பகவான் விஷ்ணு பதில் கூறுகையில், சதம்வோ அம்பதாமானி சப்தச்ச என்று வேத வாக்கியத்தின் மூலம் கூறினார். சதம் என்றால் 100, சப்த என்றால் 7. அதையடுத்து பகவான் விஷ்ணு இருக்கும் இடங்கள் 107. அத்துடன் இறைவன் நித்தியவாசம் செய்யும் வைகுண்டத்தை சேர்த்தால் மொத்தம் 108 இடங்கள் என்று கூறியிருப்பதன் அடிப்படையிலேயே 108 திவ்ய தேசங்கள் உள்ளது. இந்த திவ்ய தேசங்களையே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்கெங்கே? அத்தகைய மகத்துவம் வாய்ந்த 108 திவ்ய தேசங்களின் இருப்பிடங்களை ஸ்ரீ பிள்ளை பெருமாள் என்பவர் தனது பாடலில் கீழ்க்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈர் 20ஆம் சோழம், ஈர் 9ஆம் பாண்டி, ஓர் 13ஆம் மலைநாடு, ஓர் 2ஆம் சீர்நாடு, ஆரோடு 8 தொண்டை, அவ்வட நாடார் இறந்து கூறு, திருநாடொன்றா கொள். அதாவது சோழ நாட்டில் 40, பாண்டிய நாட்டில் 18, மலை நாட்டில் 13, நடுநாட்டில் 2, தொண்டை நாட்டில் 22, வடநாட்டில் 12, திருநாடு ஸ்ரீ வைகுண்டம் 1. மொத்தம் 108 இடங்களில் திவ்ய தேசங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அத்தகைய 108 திவ்ய தேசங்களில் கிடந்த கோலத்தில் 27 திவ்ய தேசங்கள் உள்ளன. இருந்த திருக்கோலத்தில் 21 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. நின்ற திருக்கோலத்தில் 60 திவ்ய தேசங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் திசைகளில் கிழக்கு திசையை நோக்கி 79 திவ்ய தேசங்கள் உள்ளன. மேற்கு திசையை பார்த்தவாறு 19 திவ்ய தேசங்கள் காணப்படுகின்றது. வடக்கு திசையை நோக்கி 3 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. தெற்கு திசையை பார்த்தபடி 7 திவ்ய தேசங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கமும் வைகுண்டமும். பகவான் விஷ்ணு குடியிருக்கும் வைகுண்டமே பூலோகத்தில் ஸ்ரீரங்கமாக காட்சியளிக்கிறது. வைகுண்டத்தில் ஓடும் விரஜா நதியே ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி நதியாகும். வைகுண்டத்தில் உள்ள வாசுதேவனே ஸ்ரீரங்கத்தில் அரங்கனாக காட்சியளிக்கிறான். ஸ்ரீரங்கம் கோயில் கருவறையின் மீதுள்ள விமானத்தின் 4 கலசங்களே வேதங்கள் ஆகும். கருவறையின் உள்ளே பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனே பிரணவத்தால் விவரிக்கப்படும் பரம்பொருள் என்று ஆழ்வார்கள் கூறுகின்றனர்.